எம்பி எலெக்ஷன் வருதுல்ல, நீங்க பிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா திருச்சியில ஒரு விஷயத்த மாத்தணும்னா என்ன விஷயத்த மாத்துவீங்க? 144 போட்டு ஒரு நாள்ல. எதனால, எதுக்கு இந்த வெறி? அட்ராசிட்டிஸ் தான் தாங்க முடியல. என்ன மாதிரிலாம் பண்றாங்க bro? நீங்க என்னென்ன பண்ணக்கூடாது நடுரோட்ல எல்லாத்தையுமே பண்றாங்க. அதனால கப்புள்ஸ் சொல்றீங்களா? ஓகே ஓகே, அதான் மாத்தணும். 144 போட்டு மாத்தணும். அப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பணும். நல்ல எண்ணம் பிரதர். அதே மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணும். இந்த விஷயம் திருச்சியில கொண்டு வந்தா நல்லா இருக்கும். பேட்ரோல் வந்து தூத்தப்புறம் பிடிக்கிறாங்களா டீக்கல், அதான் இந்த கப்பல்ஸ் அப்புறம் பிடிச்சிட்டு போகணும் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு இந்த கப்புள்ஸ் மேல எதுக்கு இவ்வளவு காண்டு உங்களுக்கு? அவங்க அப்பா அம்மா படிக்காம அனுப்புவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து. இது அக்கறையில சொல்ற மாதிரி தெரியல, வைத்தறிச்சல சொல்ற மாதிரி. ஆமா ப்ரோ, என் வீட்டு பொண்ணே தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கலாமா? தப்பு தானே இது. என் வீட்டு பொண்ணு அப்படி விடுவானா? அதனால பிஎம் ஆனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க தடை செஞ்சிருவீங்க. கண்டிப்பா. ஓகே, வேற என்னென்ன விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, சிக்னல் கேமரா இருக்க மாதிரி இங்க வைப்பேன் ப்ரோ. ஆப்போசிட்ல இந்த மாதிரி பிடிச்சி பெட்ரோல் போலீஸ் போறப்ப அவங்க நம்பருக்கு அனுப்பிச்சு விடுறோம். பேரண்ட்ஸ் நம்பர். கேஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க வீட்டுல பாத்துக்கோங்க. பயங்கர காண்டு இருக்கீங்க போல கப்புள்ஸ் மேல.